ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா கள உதவியாளர், அதாவது ஃபீல்டு அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200 தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை வச்சு தான் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. சோ இந்த வேலை வாய்ப்புக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, ஜாப் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். ஆப் பேர் பார்த்தீங்கன்னா அன்அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸை ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதில் ஃப்ரீயாக படிக்க போகிறீங்கன்னா எல்லாமே லிமிட்டடாக தான் கவர் பண்ணுவாங்க. அதே பே பண்ணி படிக்க போகிறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ், அன்லிமிட்டட் டெஸ்ட், அன்லிமிட்டட் நோட்ஸ், ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆஃபர் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் 3 மந்த்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 1 மந்த்துக்கு ஃப்ரீயாகவும், அதே 12 மந்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா 2 மந்த்துக்கு ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோடான HUNT10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதம் 12ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான பேட்ச் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவரி சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு 10 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அன்அகாடமியில் படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க அன்அகாடமி. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது MRBன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போறீங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/2/2022. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போறாங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட். 174 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200 57,900 வரை தராங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பயிலிருந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னா 13/1/2022 2/2/2022 வரையும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2022 இந்த டேட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ள இருக்கணும். SC, ST, SCA, BC, BCM, MBC, DNCக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 59 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நல்ல உடல் நலம் இருக்கவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை வச்சு தான் உங்களை இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த CMLT கோர்ஸில் எடுத்த மார்க்கை 50%க்கும், 12th எடுத்த மார்க்கை 30%க்கும், 10th எடுத்த மார்க்கை 20% கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் யார் அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களாம் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC, SCA, ST, DAP, DWக்கு 300 பே பண்ணணும். பாக்கி இருக்க அனைத்து கமிட்டியை சேர்ந்தவங்களும் 600 பே பண்ணணும். இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும், எப்படி ஃபீஸை வந்து பே பண்ணணும்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.